இஸ்லாத்தின் இறுதி இறை தூதர் முகமது நபி நாயகத்தின் சிரார்த்த தினமான மிலாதுன் நபி தினம் என்றாகும். இறுதி இறை தூதர் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. அகிலத்தின் அருட்கொடை இறை தூதர்களின் தலைவர் மக்கமா நகரில் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு பிறந்தார். தனது பிறப்புக்கு முன்பே தந்தையை இழந்த நபி அவர்கள் 6வது வயதிலே தாயாரையும் இழந்தார். ஜாகிலியா காலம் என்ற மூட கொள்கைகள் நிறைந்த அந்த காலத்தில் முகமது நபி அவர்கள் உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் அல் அமீன், அசாதிக் என்ற சிறப்பு நாமங்களால் அழைக்கப்பட்டார். 40வது வயதில் நபித்துவத்தை பெற்றுக் கொண்ட நபி அவர்கள் 10 வருட காலம் மக்காவில் அழைப்பு பணியில் ஈடுபட்டார். மக்களுக்கு வாழ்க்கையின் உண்மை தன்மையை புரிய வைத்து மனிதனை பூரண மனிதனாக்கும் பணியில் ஈடுபட்ட நபி அவர்கள் பல சொல்லண்ணா இன்னல்களையும் சந்தித்துள்ளார். தனது 53வது வயதில் மக்காவை விட்டு வெளியேறிய முகமது நபி அவர்கள் மதீனாவை சென்றடைந்தார்கள். அதே போன்று முகமது நபி அவர்கள் சிறந்த பண்புள்ளவர்களாக சமூகத்தில் வாழ்ந்து காட்டினார். முகமது நபியை ஏற்றுக்கொண்ட சமூகம் அவரது போதனைகள், கொள்கைகள் மட்டுமல்லாது அவரது குணாதிசயங்களையும் ஒரு துளியேனும் மாறாமல் அவற்றை அடுத்த தலைமுறைக்கு தடமாக மாற்றினார்கள். இறை தூதர் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு முழுமையாக வாழ்ந்து சமூகத்துக்கு நேர்வழி காட்டிவிட்டு தனது 63ஆம் வயதில் இறையடி சேர்ந்தார். அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அனுப்பப்பட்டது மார்க்கத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, புனிதமான தீனை துனியமான இஸ்லாத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி. அவர்களுடைய நற்குணத்தின் மூலமாகத்தான் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் அவரை மதித்தார்கள், அவரை உண்மையாளர் என்றும் அதே போன்று நம்பிக்கையாளர் என்பதாக கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி என்பதாக கூறினார்கள். அவர்களுடைய நட்பண்புகள் அவர்களுடைய நண்பர்களுடன், தோழர்களுடன், குடும்பத்தினர்களுடன் மாத்திரமல்லாமல் அந்நியர்களுடனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருதுவான முறையிலும் இரக்கமான முறையிலும் மன்னிப்பு தன்மையுடனும் விட்டு கொடுப்புடன் நடந்திருக்கின்றார்கள். எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மக்களை மதித்து விட்டு கொடுத்து மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதைத்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த மாதத்தில் நாம் இந்த நட்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக.